இறை மக்களே, இன்று 1ஆம் தேதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கடவுள் பிள்ளைகள், இந்த மகிமை ஆலயத்துக்கு சொந்தமானவர்கள். இதன் ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் கடவுள். நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய பார்வை உன்மீது இருக்கும் என்ற அவருடைய வார்த்தை வசனத்தின் படியாக இந்நேரம் உங்களுடைய சிந்தனைகளையும் நொறுங்கி போன உங்கள் வேதனைகளையும் உங்கள் துயரத்தையும் ஆண்டவர் இந்நேரம் உற்று கவனிக்கிறார். உற்று கவனித்த ஆண்டவர் உங்களோடு இன்று பேச தொடங்குகிறார். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே மகனே, நீ எதற்கும் பயப்படாதே, ஏனெனில் நான் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை கண்டு அஞ்சி இந்நேரம் இருக்கிறோம்? நம்ம இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளை நினைத்து அஞ்சிய நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் வருமோ, மருத்துவமனை நாம் படுத்து விடுவோமோ, வீணான பணச்செலவுகள் வருமோ, எங்கள் பிள்ளைகளை காண முடியாத சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கை நேரிடுமோ என்ற பல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வியாதி இருக்கிறது, ஆனாலும் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கான பணங்கள் இல்லை, வலிய மருத்துவமனைக்கு செல்ல எதுவும் வழிகள் இல்லை என்ற கவலை இருந்து கொண்டிருக்கிற கடவுள் மகனே, கடவுள் மகளே, ஆண்டவர் இன்று உன்னை தொடுவார். ஹல்லேலூயா. மருத்துவருக்கு மேலான மருத்துவராக இந்த 1ஆம் தேதி கடவுள் வருகிறார். மருத்துவருக்கு மேலான, மருத்துவமனைக்கு மேலான மகிமை ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆலயத்தை, இந்த ஜெப சென்டரை உங்களுக்கு கடவுள் வைத்திருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் ஏறி வரும்போது கடவுளுடைய வல்லமையினால் உங்களுக்கு சிகிச்சை நடத்தப்படுகிறது. அது நிமித்தம் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அது மட்டும் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விண்சுனிய கட்டுகளும் பிசாசின் தொல்லைகளும் மறைந்திருக்கிற தடைகளும் அவருடைய நெருப்பு அம்பினாலே அதை எரித்து சாம்பலாக்குகிறது. இன்று கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை விசுவசிக்கும் போதே இந்நேரமே உண்மையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். உலகத்துக்கு ஏற்படுகிற துன்பத்தையும் வேதனை நினைத்து நமக்கும் அதுதான் என்று நினைக்காதீர்கள். கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தணலாக இருப்பார். கடவுள் உங்களுக்கு விடுதலையாக இருப்பார். உங்கள் உழைப்பின் பலன் வீணாக்கப்படாதபடி அதை பலுகி பெருகி அதில் சமாதானமும் அதில் மகிமையும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுள் நம்மோடு என்ன பேசுகிறார்? இந்த 3ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு கடவுள் என்ன கொடுக்கிறார் குறித்து வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவர் நோயெல்லாம் உன்னை விட்டு நீங்க செய்வார். உனக்கு தெரிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் உன் பகைவருக்கு வருமே அன்றி உனக்கு வரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகிறார். இப்போது இந்நேரம் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் பலவித வியாதி அச்சத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், உனக்கு எந்த வியாதியும் உன்னை நெருங்குவதில்லை. எந்த கொடிய வியாதியும் உனக்குள் இருந்தாலும் அது உன்னை விட்டு விலகி போகும். எகிப்திய வாதைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை எதிர்க்கக்கூடிய உன் சத்துருக்களுக்கு ஆண்டவர் அந்த வியாதியை திருப்பி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கடவுள் இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி நமக்கு கடவுள் தருகிற, இன்று நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம், நம்முடைய கரத்தில் கடவுள் தரக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள் இதுவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து கடவுளுடைய பாதத்திலிருந்து செபிக்க வேண்டும். அப்போது கடவுள் உங்களுக்கு விடுதலையாக இறங்கி வருவார். ஹல்லேலூயா,
கேட்கிறதோடு விடாதபடி இந்த வசனத்தில், இந்த வாக்குத்தத்தத்தில் நீங்கள் ஆழமாக இருந்து அது ஜெபத்திலும் விசுவாசத்திலும் இருக்கும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாட்கள் உபவாசத்தோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு தெரிந்த கொடிய வியாதிகள், உலகத்தில் நடமாடக்கூடிய கொடிய வியாதிகள், கேன்சர்கள், அடைப்புகள், ஹார்ட் அடைப்புகள், கிட்னி பிரச்சனைகள், லிவர் பிரச்சனைகள், பலவிதமான வைரசுகள், பிரஷர், சுகர்கள், கொடூரமான இதோ வியாதி தொல்லைகள், உன் உயிரை காப்பாற்ற முடியாத வியாதிகள், பலவிதமான வியாதிகள் உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அநேக மனிதனுக்குள் அது குடிக்கொண்டு இருக்கிறது. நீ கலங்காதே. ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கக்கூடிய வியாதியை ஆண்டவர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்மிலும் பலகீனம் இருந்து கொண்டிருக்கிறது, நம்மிலும் பலகீனமான வியாதி இருந்து கொண்டிருக்கிறது, நம்மிலும் அச்சமும் நடுக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது, மரணத்தின் நிலைகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ இன்று கடவுளை தேடினதால், இந்த 1ஆம் தேதி கடவுள் ஆசீர்வாதத்தை தேடி வந்ததால், அவருடைய அடைக்கலத்தை தேடி நீ வந்ததால், அவருடைய மலையை தேடி நீ வந்ததால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், மீட்பர் பேசுகிறார், ஆண்டவராகிய கடவுள் உனக்கு சொல்லுகிறார், உன்னில் இருக்கக்கூடிய வியாதியை நாம் நீக்கி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மை சுகமளிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் என்பது 3ஆம் மாதம் என்பது சுகமளிக்கும் நாளாய் இருக்கிறது, சுகமளிக்கும் ஆராதனை தரக்கூடிய நாளாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த துவங்கி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னில் இருக்கிற வியாதியை நாம் நீக்கி விடுவோம். ஹல்லேலூயா. அடுத்தபடி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதோ உனக்கு தெரிந்த எகிப்திய பாதைகள், மரண தூது, விபத்தின் ஆவிகள், தடை மேடுகள், அச்சம் நடுக்கம் வியாதி தொல்லைகள் உனக்கு தெரிந்திருக்கிறது. அது பலரை கவி பிடித்திருக்கிறது. பலரும் மருத்துவமனை படுக்கையில் இருக்கிறார்கள், இல்லத்தில் படுக்கையில் இருக்கிறார்கள். உனக்கும் தெரிய வருகிறது அந்த துன்பமும் யாதியோ உனக்கல்ல. ஹல்லேலூயா. அது யாருக்கு? உனக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த வியாதி ஏன் கடந்து வருகிறது? தேவ பிள்ளைகளுக்கல்ல, அழகை சார்ந்தவர்களுக்கு, கடவுளை தெரியாதவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு, நியாயம் நீதி இல்லாம நடமாடக்கூடியவர்களுக்கு, கொடிய மனிதர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே, 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 ஆமே. உங்களை விட்டு போக ஒப்புக்கொடுங்க. உன்னை விட்டு போக மந்திரவாதத்தினாலே நீ படுக்கை ஆகும்படி, உனக்கு துன்பம் வரும்படி யாகம் செலுத்திய அந்த சத்ருவுக்கு ஆண்டவர் அனுப்ப ஒப்புக்கொடு. உன்னை பல நாளை நெருக்கிக் கொண்டிருக்கிற மந்திர சக்திகள் உன்னை விட்டு அறந்து போக, பொல்லாத ஆவி வெளியேறி போக, பொல்லாத மனிதனை தேடி போக ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு ஆண்டவரே விரோதிகள்? உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எப்படி வருகிறது வியாதி? அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், கடவுள் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், கடவுள் கட்டளைகளுக்கு கீழ்
கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் வியாதி வருகிறது. இதோ அழகை சார்ந்த மனிதர்கள் பலவிதமான வித்தைகளை கொண்டு, பலவிதமான மந்திர யாகங்களை கொண்டு உன் குடும்பத்துக்கு எதிராக உருவேற்றி விடுவதால் அது உன்னை அச்சப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்பம், அந்த கொடிய வியாதி, அந்த கொடிய வாதையாக உனக்கல்ல, உங்களுக்கல்ல, உங்கள் விரோதிக்கு. ஹல்லேலூயா. உங்களை அழிக்க நினைக்கிற சத்ருவுக்கு ஹல்லேலூயா அனுப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை அறிந்து கொண்டதால், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொண்டதால், ஆண்டவராகிய இயேசுவை நீ அறிந்து கொண்டதால், ஆண்டவர் உன்னை இரத்த கோட்டைக்கு முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வியாதி தொல்லை உன்னை தேடி மலை போல் வருகிறது. உன்மேல் இறைவாக்குனர் கை வைக்கும் போது, ஊழியர்கள் வந்து கை வைக்கும் போது, அந்த மலை போன துன்ப வியாதியை ஆண்டவர் தூளாய் எரித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறிந்து கொண்ட எகிப்திய வாதை உனக்கல்ல, அது உன்னை நெருங்குவதில்லை. அந்த சத்ருவுக்கு. ஹல்லேலூயா. உன்னை அழிக்க நினைக்கிறவனை, உன்னை பொறாமைப்படுகிறவனை, உனக்கெதிராக குழி தோண்டுகிறவனை, உனக்கெதிராக எழுப்பி நிற்கிறவனுக்கு அனுப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாதிக்கு மேலான யாதியை போன்ற வேதனையும் இருக்கிறது. இந்த கடவுள் உன்னை சுகமளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணான செலவுகளிலிருந்து, வீணான டெஸ்டுகளிலிருந்து, அச்சம், நடுக்க, மரண நிலையிலிருந்து உன்னை கடவுள் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எது கடந்து வந்தாலும் அவர் அங்கு கடந்து சென்று எல்லாவற்றையும் முறியடித்து விடுவார். ஹல்லேலூயா. ஏனெனில் உன் முழங்காலை பார்க்கிறார், உன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ கடவுளை தேடுகிறதை அவர் கண்டார். இந்த ஆலயத்தின் நேர விசுவாசத்தோடு நீ இருக்கிறதை அவர் கண்டார். ஆதலால் உன்னை சேதப்படுத்த வருகிறேன், உன்னை துன்புறுத்த கொல்ல வருகிறேன். மரணத்தையும், மரண தூதனையும், வியாதியையும், மந்திர சக்திகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து விடுகிறார், எரித்து விடுகிறார். சுளைபால் பற்றி எரியும் அக்கினியை பாடுகிறார். ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் நம்மை எல்லா துன்பத்திலிருந்தும், வியாதி தொல்லையிலிருந்தும், வேதனையிலிருந்தும், எகிப்திய வாதை அச்சத்திலிருந்தும் நம்மை கடவுள் பாதுகாத்துக் கொள்வார், விடுவித்துக் கொள்வார். அவரே ஆண்டவர் என்று பறைசாற்றப் போகிறோம். அவருக்கு முன்னால் நாம் சாட்சியாய் எழும்ப போகிறோம். ஒவ்வொரு பேரும் ஆண்டவரோடு இன்று உடன்படிக்கை எடுத்து செல்லுங்கள், உடன்படிக்கை சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே ஆண்டவர் என்பதை நாங்கள் பறைசாற்றுவோம். இந்த ஆலயத்தின் மகிமை என்பதை, இங்க வல்லமை இங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாரோடும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இன்று இந்த உடன்படிக்கை எடுத்து செல்லும் போது, நீ இந்த கடவுளோடு அதை பேசும்போது, ஆண்டவர் நேரத்திலிருந்து உன் இரத்த நாளங்களிலும், உன் உள்ளுறுப்புகளிலும், வெளி உறுப்புகளிலும் ஆண்டவருடைய வல்லமை, சுகமளிக்க வல்லமை, தீராத வியாதிகளை உடைக்கிற வல்லமை, ஆகாத காரியங்களை ஆக வைக்கிற வல்லமை ஒன்னில் இறங்கி வருகிறது. அச்சமில்லை, அச்சமில்லை. ஆமே, பலன்கள், வல்லமை, வல்லமை. ஆமே.
ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நம்மேல் அன்பு வைக்கிற, இம்மட்டும் நம்மை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த வசனம் வாசிப்போம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் தொழுது வந்தால் நீங்கள் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் நீரையும் நாம் ஆசீர்வதித்து நோயை உங்களிடமிருந்து விலக செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உங்கள் ஆண்டவராகிய கடவுளே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் தொழுது வந்தால், நீங்கள் ஆராதனை முடக்காமல் ஆராதித்து வந்தால், ஆவியிலும் உண்மையிலும் அவரை நீங்கள் தொழுது வந்தால், நீங்கள் உண்ணக்கூடிய அப்பத்தையோ குடிக்கிற தண்ணீரையோ நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவரை ஆராதிக்கும் போது மெய்யான கடவுள் ஒருவருக்கு ஆராதனை என்பதை நீ செலுத்தும் போது, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீ ஆராதனை முடக்காமல் கடவுளை ஆராதிக்கும் போது, உனக்காண்டவர் நீ சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய அப்பத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய உழைப்பின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு பஞ்சம் இல்லை, உனக்கு தாரித்திரம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை. உன் களஞ்சியத்திலே உன் கணவனுடைய உழைப்பு, உன் பிள்ளைகளுடைய உழைப்பு, உன் குடும்பத்தின் உழைப்பு பெருகிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது இல்லையே என்று நினைக்கும் போது ஆண்டவர் உனக்கு கொண்டு வைப்பார். ஹல்லேலூயா. இது கடவுள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். எல்லாரும் கடவுள் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அல்ல, மந்திரவாதிய தேடியும் ஜெபத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்ல, குறியும் கேட்டு ஜெபத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்ல, அங்க எங்க மாலைந்து தெரிகிறவர்களுக்கு அல்ல. இந்த வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கடவுளை நீ ஆராதித்து வரும்போது, அவரை தொழுது கொண்டு வரும்போது, நீ அவரை தேடி வரும்போது, நீ அவர் மேல் விசுவாசத்தை வைக்கும் போது, அப்பத்தையும் தண்ணீரையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. உழைப்பின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலக பெருக செய்வார். உன் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததிகளுக்கும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாரால் கொடுக்கப்படும்? நீ நம்பியவன் ஆண்டவரால் கொடுக்கப்படும். உன் விசுவாசத்தை கடவுள் மேல் செலுத்தி ஆராதித்து உன் ஆண்டவரால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய உழைப்பு அழியதுக்கு ஆண்டவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கடவுள் துடைப்பார். நீ துன்பப்படுகிற நேரத்தில் ஓடி வருவார். நீ துயரப்படுகிற நேரத்தில் ஓடி வருவார். நீ பசியோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உனக்கு உதவுவார். ஹல்லேலூயா. உனக்கு பசியே இல்லையே, உனக்கு துன்பமே இல்லை. அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு சாட்சியாக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார். வேதத்தின்படி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாரை தொழுது கொள்ள வேண்டும்? ஆண்டவரை மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ தொழுது கொள்ளும் போது, நீ வேற கடவுளை மந்திரவாதத்தை தேடாமல் இருக்கும் போது ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிகளுக்கு இந்த கேடு வராமல் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கை பக்தி இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கை சுத்தம் இல்லை
மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் அடர்ந்த இருளும் உன் பிள்ளைகளை சந்ததி அழிக்கக்கூடிய சாபமாக கிரியைகளும் சாப இருளுகளும் உலகத்தை கவி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து உன் மகன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ ஜீவனுள்ள ஆண்டவரை, உயிருள்ள கடவுளுக்கு மட்டும் ஆராதனை செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உன்னுடைய வியாதி எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். அப்பவும் தண்ணீர் மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீ அவரை தொழுது கொள்ளும் போது உன்னுடைய வியாதியை கடவுள் நீக்கி விடுகிறார். அடுத்தபடியாக அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சரித்திரங்களிலே பசியா இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவர் காக்கைகளை கொண்டும் நடத்துவார், பறவைகளை கொண்டும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுவே கடவுளை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்றால், தொழுது கொள்ளுகிற என்றால், அந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறுமைப்படுகிறவர்களே, பலவிதமான வேதனைப்படுகிறவர்களே, இந்நேரம் எல்லாரும் கைதாளத்தோடு மெய்யான கடவுளை, ஆண்டவராகிய ஒருவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று அறிக்கையிட்டு செபிப்போம். நாவினால் சொல்லி செபிப்போம். நீர் ஒருவரை எங்கள் ஆண்டவர், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையோடு ஆராதிக்கிறோம், சத்தியத்தில் ஆராதிக்கிறோம், பரிசுத்தத்தில் ஆராதிக்கிறோம், தேவ பக்தியில் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறார். யாதிகள் நீங்கி ஓடு. ஆமை ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஆராதிக்கிறோம். இரத்த கடல் ஆராதிக்கிறோம். கட்டுகள் உடைய ஆராதிக்கிறோம். அப்பவும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட, வான திறந்த ஆசீர்வாதம் இறங்கி வர ஆராதிக்கிறோம். ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 வசனம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். மாலையானதும் பேய் பிடித்த பலரை அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் பேய்களை ஒரு வார்த்தையால் ஓட்டினார், நோயுற்ற அனைவரையும் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்று இசையா இறைவாக்கினர் கூறி உள்ளது நிறைவேற வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. 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 மாலையான போது பேய் பிடித்த ஒருவரை இயேசுவோடு கொண்டு வந்தார்கள். அவர் அந்த பேய் பிடித்தவரை தொட்டு குணமாக்கினார். ஹல்லேலூயா. மாலை என்பது அது ஒரு சூரியன் மறையப்படுகிற நேரம், வெளிச்சம் மறைந்து போகிற நேரம், சூரியன் மறைக்கப்படுகிற நேரம், இருள் பூமியை தேடி வருகிற நேரம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அழகையானவன் வருவான். ஹல்லேலூயா. உன் தெய்வீகம் எப்போது உன்னை விட்டு விலகி போகிறதோ, உன் தெய்வ பக்தி எப்போது குறைந்து போகிறதோ, பரிசுத்தாவியானவர் உன்னிலிருந்து எப்போது இறங்கி போகிறார்களோ, அப்போது உன்னை தேடி மாலை நேரம், இருட்டு வரக்கூடிய அந்த நேரம், சூரியன் பிரகாசத்தை மறைக்கிற நேரம், இயேசுவின் நீதியின் சூரியன் உன்னிலிருந்து மறையக்கூடிய நேரம், ஆண்டவராகிய கடவுள் இறங்கி வருவார். இறங்கி வருவார். உன்னை பிரகாசிக்க வைப்பார். உன்னை விடுவிப்பார். நீதியின் சூரியன் வருகிறார். நீ மாலை நேரத்தில் இருக்கிறாய். ஆண்டவர் வருகிறார். பிரகாச வைக்க வருகிறார். உன்னை விடுவிக்க வருகிறார். இயற்கை சூரியன் அல்ல, இயேசு வருகிறார். ராஜா வருகிறார். நீதி சூரியன் வருகிறார். உன்னை பிரகாசிக்க வைக்க வருகிறார். உன்னை அடர்ந்த இருளை மாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மாலை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், இருளில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அழகையானவன் பல
சூழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கோபமும் மந்திரவாதமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பேய் பிடித்தவனை தொட்டு களமளிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கட்டுகளையும் உன்னில் இருக்கிற பேய்களையும் அசுத்தாவிகளையும் நீதி சூரியன் உதயமாகி உன்னை தடுகிறார். எல்லாரும் கைதாளத்தோடு தடுகிறார். இயேசுவனை தடுகிறார். இயேசுவனை தடுகிறார். ராஜாவனை தடுகிறார். இயேசுவனை தடுகிறார். ஆண்டவர் நம்மை தொடுகிற நாளாக இருக்கிறது. இந்நேரம் நம்மில் பிரசன்னமாகிற நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மாலை நேரத்திலே ஒருவன் பேய் பிடித்தவனே கொண்டு வருகிறார்கள். இயேசு தொடும்போது அவனுடைய மாலை நேரம் ஆகிறது, விலகி போகிறது, பேய் அழிந்து போகிறது. ஹல்லேலூயா. அலக்களித்துக் கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் விடுவிக்கிறார். உங்களை பல சூழ்நிலை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் உங்களை இன்று தொடுவார். ஹல்லேலூயா. இந்நேரம் தொடுகிறார். ஹல்லேலூயா. பேய் பிடித்த உன்னுடைய வாழ்க்கையே, மந்திர கட்டுகளுக்கு அமைக்கப்பட்ட உன் வாழ்க்கையே, அசுத்தாவியினால் தொல்லைப்படுத்துகிற உன்னுடைய நிலையே, யாதி தொல்லையே, எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்போது சுகமளிக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்முடைய அந்தகாரத்தின் சக்திகளையும் வியாதி தொல்லைகளையும் பலவிதமான வேதனைகளையும் இன்று இப்போதை கடவுள் நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தையும் நமக்கு மன மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியாஸ் 33 அதிகாரம் 9 வசனம் வாசிப்போம். நாம் இவர்களுக்கு செய்ய போகும் நன்மைகளை எல்லாம் கேள்விப்படும் உலக மக்கள் அனைவர் முன்னிலையிலும் நமக்கு பேரும் மகிமையும் மகிழ்ச்சியும் புகழுமே இருக்கும். நாம் அவர்களுக்கு அருளும் எல்லாவித சமாதானத்தையும் நன்மைகளையும் கண்டு மற்ற மக்களினத்தார் எல்லாம் கலங்கி அஞ்சுவார்கள். ஹல்லேலூயா. 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 இது யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இவர்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகள் எல்லாம், இவர்களுக்கு நான் இன்று காட்டக்கூடிய இந்த நன்மைகள், இந்த அற்புதங்கள் யாருக்கு மகிமையாயிருக்கும்? எனக்கு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாதிலிருந்து விடுதலை பெறும்போது, பிசாசின் கட்டுகளிலிருந்து உனக்கு இன்று விடுதலை கிடைக்கும் போது, யாருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவராகிய கடவுள் நாமத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், மகிமை மக்களை பார்த்து சொல்கிறார், மகிமை ஊழியர்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார். நான் இவர்களுக்கு, இந்த மக்களுக்கு, எங்களுக்கு செய்ய இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளின்படி நமக்கு மகிமை. ஹல்லேலூயா. 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 நான் இவர்களுக்கு செய்ய இருக்கிற நன்மைகளை, இவர்களுக்கு இன்று நான் கொடுக்க இருக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு எல்லா மக்கள் முன்னிலையில் எனக்கு பேரும் மகிமையும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பேர்? மகிமை. மகிமை ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை கடவுள் என்று எல்லா நாவும் சொல்லும். ஹல்லேலூயா. எல்லா கைதாளத்தோடு ரிபாலா பாலா 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 பாலா. ஆமே ஆமே ஆமே. மகிமை ஆண்டவர் எங்க பறைசாற்றப்படட்டும், எங்க வெளிப்படட்டும், உலக நாடுகளுக்கு வெளிப்படட்டும், மாநிலங்களுக்கு வெளிப்படட்டும், ஊர்களுக்கு வெளிப்படட்டும்.
என் மக்களுக்கு, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய இருக்கிற அற்புதமோ அடையாளங்களை கண்டு உலகத்தின் மக்கள் எனக்கு பேரையும் மகிமையும் தருவார்கள். அல்லேலூயா. மக்கள் அந்த கடவுளை தேடி செல்லுகிறவர்களுக்கு எந்த கேடும் இல்லை. அந்த பரிசுத்த மலையை தேடி செல்லுகிறவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு, தெய்வீகம், இறை பக்தி, இறை ஞானம். அல்லேலூயா. மகிமை ஆண்டவர் போற்றப்படுவார். அல்லேலூயா. மகிமை ஆண்டவர் ஊழியம் அரசா எழும்பும். ஹல்லேலூயா. அது உயர்த்தப்படும், மேலெழும்பப்படும், சிறப்படையும், சிறப்படையும். ஆமென். ஆண்டவர் இரத்த கொட்டைக்கு மூடுகிறார், ஆலயத்தை மூடுகிறார், ஊழியத்தை மூடுகிறார், மக்களை மூடுகிறார், மூடுகிறார். என் மக்களுக்கு நான் செய்ய இருக்கிற நன்மை நிமித்தம் எல்லா மக்களும் எனக்கு பேரையும் எனக்கு மகிமை புகழையும் தருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. மகிமை கடவுளுக்கு ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாத நிமித்தம் ஆண்டவர் நாம போற்றப்படட்டும். ஹல்லேலூயா. 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 இந்த என் மக்களுக்கு நாம் கொடுக்க இருக்கிற சமாதானம், மகிழ்ச்சியையும் ஆசிரையும் கண்டு, மகிழ்வை கண்டு வேற மக்கள் அஞ்சி நடுங்குவார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார், உனக்கு மன ஆறுதலை தருவார். உன் இல்லத்தில் சண்டை சச்சரவு இல்லை. உன் மனைவி உனக்கு மனமாற்றி தருவார். உன் கணவனை உனக்கு ரட்சிப்புகள் கொண்டு தருவார். உன் பிள்ளைகள் போதை பொருள் பாவத்தில் விழமாட்டார்கள். உன்னை சூழ்ந்த உன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு, அந்த தெய்வீக மகிழ்ச்சியை கண்டு புறவினத்தார்கள் அச்சப்படுவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலங்குவர். அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறது, நாம் தேடவில்லையே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவர்கள் அழிந்து போவார்கள் என்று நினைத்தோமே, இவர்கள் வாழ்க்கை சிதறப்பட்டு போகும் என்று நினைத்தோமே, இப்போது இவர்கள் செழிக்கிறார்கள் என்று அச்சப்படுவர். ஹல்லேலூயா. இதை நீ நம்பி வந்த உன் ஆண்டவர் உனக்கு சொல்கிறார். ஆமே, 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 ஆமே. சம்பல பல 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 பல. ஆமே. நன்றி. அச்சப்படுவ, நீ தாழ்ந்து போக வேண்டும், நீ ஒன்று இல்லாமல் அழிய வேண்டும். உன் நிலையை கண்டு இன்று சிரிக்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்த்து நாம் சிரிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று உன்னை அச்சப்படுத்துகிறார்கள், அவர்கள் அச்சப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் நீ உயிருள்ள ஆண்டவரை ஆராதித்து வருகிறார், அதன்படி உனக்கு இது நடக்கும். ஹல்லேலூயா. அதன்படி இந்த அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். எல்லாரும் ஆமே. நமக்கு அற்புதம் வருகிறது, இந்நேரமே வருகிறது, இப்பவே வெளிப்படுகிறது. ஆமே. ஆண்டவர் நம்மை வெற்றிக்குள் நடத்துவார். அவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்காய் வருவார். தானியேலை காப்பாற்றிய ஆண்டவர் உன்னை காப்பாற்ற வருவார், உன்னை விடுவிக்க வருவார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இதை மந்திரவாதியை கண்டும் யாரை கண்டும் பயப்படாதீர்கள். மனிதராய் இருக்கக்கூடிய நம்முடைய மாம்சத்தின் நிலை நாம் பயப்படுவோம். ஆனா ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அச்சத்தை கண்ட ஆண்டவர், அந்த பய நடுக்கத்தை கண்ட ஆண்டவர் உங்களோடு இன்று பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி. அவருடைய அன்பான வார்த்தை, நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, நம்மை திடப்படுத்துகிற வார்த்தை, நம்மை பலப்படுத்தி நடத்தப்புகிற வார்த்தைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளை கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. 3ஆம் நாளுக்காக நன்றி. 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு உயர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் மாதம் முதல் நாளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் வெற்றி கொள்ள தருகிறார். வியாதியிலிருந்து வெற்றி கொள்ள தருகிறார். பிசாசின் கட்டுகளிலிருந்து வெற்றி கொள்ள தருகிறார். மாலை நேரத்திலிருந்து நாம் காலை கண்டடைய தருகிறார். ஹல்லேலூயா. இரவு நம்மை விட்டு தாண்டி போகும். மாலை கடந்து வந்து விட்டது. இருளும் நம்மை விட்டு விலகி போகும். இருட்டும் இரவும் நம்மை விட்டு ஒரு நாள் தாண்டும். காலை நேரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய மகிமை போற்றப்படும். அவருடைய பெயர் புகழப்படும். ஆண்டவர் எங்களோடு இருந்தார் என்று வாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அஞ்சாதீர்கள். இன்று நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து, இந்த பிரேயர் ஆலய சென்டரிலிருந்து இறங்கும் போதே ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்கிற எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவர் பதில் தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 Hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Lord, glory to Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, விடுதலை வல்லமே, விடுதலை வல்லமே, இயேசுவின் வல்லமே, அற்புத வல்லமே, இயேசுவின் வல்லமே. ஆண்டவன் செல்லாற்றுகிறான். விடுதலை, விடுதலை, அற்புத விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, வியாதி தொல்லையிலிருந்து விடுதலை, தீராத வியாதி, தீராத வியாதி, தீராத துன்பம், தீராத வேதனை, தீராத பணிகள் எல்லாம் உடையட்டும். இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே உடைவதாக, உடைவதாக. அடர்ந்த இருளுக்கு, பாவ இருளுக்கு, பாவ சேற்றுக்கு, மந்திரவாதங்கள், நரபலிகள், மந்திரவாத கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டு, அருந்து போகட்டு, அருந்து நறுமணமாகட்டு. நேரமே இப்போதே, 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 இப்போதே நேரமே அறுக்கப்படட்டு, அறுக்கப்படட்டு. இயேசு வல்லமை, இயேசு வல்லமை எல்லார் மேல் இறங்கி நிற்கட்டும். எல்லார் மேல் பாய்ந்து வருகிறார். அக்கினே, அக்கினே, சுட்டரிக்கும் அக்கினே, சுட்டரிக்கும் அக்கினே, சுட்டரிக்கும் அக்கினே. ஆமே, ஆமே. துன்பத்தை உடைக்கிற அக்கினே, அக்கினே, உன் கண்ணீரை வற்ற வைக்கிற அக்கினே, அக்கினே, வேதனை போக்கக்கூடிய அக்கினே, புலம்பல நீதி நிறுத்தி விடக்கூடிய அக்கினே, புலம்பல நிற்க வைக்கிற அக்கினே, உன்னோடு போராடுகிற பழி வாங்கக்கூடிய, பேயை ஓட்டக்கூடிய வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசு வல்லமை, இயேசு வல்லமை, இயேசு வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, இயேசு வல்லமை. Glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Allah, glory to Allah. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Allah, glory to Allah, glory to power, glory to power, glory to power, glory to power, glory to power.
to Lord. Glory to Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to power. Glory to power. Glory to power. Akine patti eriyattu. 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 Vallame patti eriyattu. Akine patti eriyattu. Vallame vallame அற்புத வல்லமை அற்புத வல்லமை அற்புத வல்லமை பச்சாத்தாலே கடிந்து கழிகிறேன். பொல்லாதாவி வெளியேறு. பிசாசு தொல்லைகள் மந்திரவாத சேவனைகள் ஆதி தொல்லை துன்ப வேதனை எல்லாம் உடையட்டு உடையட்டு உடைக்கப்படட்டு எரிந்து போகட்டு. சுது 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 பாபா பாரா 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 பாபா 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 பாரா 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 பாபா பாரா பாரா பாலா 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 பாபா 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 ஆசீர்வதிங்க. படகு வெள்ளங்களுக்கு செபிக்கிறேன். படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. பாபா 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 பாலா 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 பாபா 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 இயேசு வல்லமை இயேசு வல்லமை அற்புத வல்லமை இயேசு வல்லமை அற்புத வல்லமை இயேசு வல்லமை உத்தின வல்லமை உத்தின வல்லமை பச்சாத்தாலே கடிந்து கொள்கிறேன். இயேசு அதிகாரத்திலே கடிந்து கொள்கிறேன். பல்லாதாவியே பல்லாத திட்டமே எரிந்து போ. இயேசு நாமத்தில் எரிந்து போ. பல்லாதாவி எரிந்து போ. எதிர்கொண்டு வருகிறேன். கோலியாத்தை வெட்டி வீழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களுக்கு அற்புதம் வெளிப்படுவதற்காக நன்றி. ஆமே 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் இங்க கருத்தில் தருகிறேன். ஒப்பு வைக்கிறேன். செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.